Taste the Daily. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரணும் அப்படின்ற அடிப்படையில தான் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வராங்க அதிமுக. ஆனா பாஜகவை களத்துல தேர்தல் பிரச்சார களத்துல திரு இபிஎஸ் விமர்சிக்கவே இல்லைன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரும் அப்படின்னு என்ன உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இல்ல, நான் ஒரு செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்திருக்கேன். 1998 அம்மா அவர்கள் பாஜகவோடு இணைந்து வாஜ்பாய் பிரதமர் ஆனார். குறுகிய காலத்திலேயே வாஜ்பாயுடைய அரசை அதிமுகவை கவிழ்த்தது. 99 திமுக பாஜகவோடு இணைந்து கொண்டு கூட்டணி வச்சாங்க. அப்போ சென்னையில பொதுக்குழு கோயம்புத்தூர் எம்பியா இருந்த திரு ராமநாதன் பேசுறாரு, பண்டாரங்களோடும் பரதேசிகளோடும் கூட்டு வைக்க கூடாதுன்னு பேசுறாரு. திரு கருணாநிதி அவர்கள் உட்காரையான்னு மேட்டாரு. அந்த செய்தியை பத்திரிகை இருக்குது. அதற்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்புல திரு கருணாநிதி அவர்கள் கேள்வி கேட்கிற போது தெளிவா சொல்றாரு, சார் நீங்க சித்தான அடிப்படையில பாஜகவோட சேர்ந்தீங்களான்னு சொல்லும் போது எனக்கு தேவை அதெல்லாம் அல்ல, நான் ஜெயலலிதா விதைக்க வேண்டும், ஜெயலலிதா விதைக்க என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னார். அப்போ ஏன் அப்ப ஜெயலலிதா பேசினாரு? அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக எதிர்ப்பு என்பது திமுக நோக்கம்ங்க. திமுக எதிர்ப்பு என்பது அதிமுக இதை தாண்டி இங்க அரசியல இல்ல என்கிற போது இப்ப மட்டும் ஏன் வருதுன்னு சொன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்கு ஒத்து வரும், சட்டமன்ற தேர்தலுக்கு ஒத்து வரும், நாடாளுமன்ற தேர்தலுக்கும் ஒத்து வருமா? அது இல்ல, அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் பேசினாருங்க. திரு கருணாநிதி பேசி நாடாளுமன்ற தேர்தல் பேசினாரு. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலையும் பாருங்க, இந்த தேர்தல் மட்டும் தான் பேசுறேன். 2011 பார்த்தேன் சார், 2014 பார்த்தேன். அம்மா அவர்கள் திமுக மட்டும்தான் பேசினாங்க. 2016 பாருங்க, ஒவ்வொன்றையும் பாருங்க. 14 மிக கடுமையாக பாஜகவை மிக கடைசியா பேசினாங்க. உங்கள் மாதிரி ஊடகவியலாளர் எல்லா தொலைக்காட்சியிலும் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டு வச்சுக்காங்க மறைமுகமானு சொல்லிய பிறகுதான் அம்மா சொன்னாங்க மோடியா லேடியான்னு சொன்னாங்க. இப்ப இன்றைக்கு கூட பாருங்க, நானே சிவசங்கரி அவர்கள் நானுமே ஒரே மேடையில கோவில் இருந்தோம். லட்சக்கணக்கான மக்கள் ஆனா எடப்பாடியார பாக்குறதுக்காக வெயிட் பண்ணாங்க. நாங்கெல்லாம் ஒரு மணி நேரம் முன்னாடி கொண்டிருந்தா அவர் வருவதற்கு முன்பு வரை அவ்வளவு மக்கள் காத்திருந்து ஆர்ப்பரிச்சாங்க. வந்தவர்கள் ஒரு பேசிய வார்த்தை தேசிய கட்சிகளை மிக கடுமையா பேசினாருங்க. பேசுகிற போது அவங்க சும்மா வெறுமனே கூட்டம் வந்தா கண்டுக்க மாட்டாங்க. மக்கள் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆர்ப்பரிச்சாங்க. அப்ப என்ன நோக்கம்? தமிழ்நாட்டில் 3 ஆண்டு காலமாக மக்கள் செய்த ஆட்சியின் அவலத்தை நீக்க வேண்டுங்கிறத நோக்கம்ங்க. நீங்க மத்தியில பாஜகவையும் காங்கிரஸையும் இந்த தேசிய கட்சிகள்னு ஒரு வார்த்தையை வச்சு சமன்படுத்துறது இருக்குல்ல, அது இந்த எலெக்ஷன்ல பலன் கொடுக்குமா? 10 ஆண்டு காலம் பாஜக தான் ஆட்சி இருந்தது. நான் ஓட்டு கேட்கறது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் போராடுறாங்க, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் எல்லாமே செய்ய போறோம். அவர்கள் தான் நம்ம தேர்வு செய்ய போறாங்க. அவருடைய குரலாக நாடாளுமன்றத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேர்வு செய்யப்படுறாங்க. அப்ப அந்த பிரதிநிதிகளை எங்களுக்கு அழியுங்கள் என்று எடப்பாடியார் தெளிவா சொல்றாங்க. இதுல போய் நீங்க திமுக ஏற்கனவே 37 பேர் ஜெயிச்சு போய் ஒண்ணுமே பண்ணலைங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. அப்போ இன்றைக்கு மீண்டும் பாஜக இடையிலேயே என்ன ஆபத்துனா, சிவசங்கரி சொன்ன மாதிரி தான் வேற ஒண்ணும் இல்ல, பாஜகவை அதிமுக மதிக்கலங்கிறத உண்மை. இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க பல அங்க எஸ்பி வேலுமணி அங்க பேசினாரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசினாரு, எம்.எஸ்.எம். ஆனந்தன் பேசினாரு, பொள்ளாச்சி ஜெயராம் பேசினாரு, நீங்க ஒவ்வொருத்தரும் செங்கோட்டை என்ன பேசினாரு, பரமசிவன் பேசினாரு, எல்லாரும் என்ன பேசுறீங்களா? பாஜகவை கடுமையா பேசினாங்க. இப்ப மக்கள் மத்தியில இவ்வளவு பேர் பேசுறாங்க. அண்ணாமலை பெரிய ஆள் இல்ல, தமிழ்நாட்டுல பாஜக பெரிய கட்சி இல்ல. தயவுசெய்து புரிஞ்சுங்க, எடப்பாடியார் பேசிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய இயக்கம் அல்ல. உடுமலை ராதாகிருஷ்ணன் பேசின போது, எம்.எஸ்.எம். ஆனந்தன் பேசின போது, பரமசிவன் பேசின போது, நான் பேசின போது, அக்கா பேசின போது, எஸ்பி வேலுமணி பேசின போது, அதுதான் உண்மைங்க. நீங்க சொல்றதுக்கே வரேன். பாஜக வளரல, பாஜகவுக்கு பூத் கமிட்டிக்கே ஆள் இல்ல, பாஜகவுக்கு வாக்கு வங்கியே இல்ல. அப்புறம் ஏன் செல்லூர் ராஜு பேசணும் பாஜக பத்தி? ஏன் சி.வி. சண்முகம் பேசணும்? ஏன் வேலுமணி பேசணும்? யாருமே பேச வேண்டியது இல்லையே. நீ வளராத கட்சியை பத்தி ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் கூட பொருட்டெடுத்து ஏன் பேசணும்? வளராத கட்சியின் மாநில தலைவர் குறித்து ஏன் எல்லாரும் பேசணும்? எல்லாரும் இக்னோர் பண்ண வேண்டியதானே ஒட்டுமொத்தமா? இல்ல, பேசாமல் இருந்தா எல்லா ஊர்களிலும் உங்களை போன்ற ஊடகவியலாளர் தவறாம சொல்றாங்க. நீங்க பாஜகவோடு மறைமுகமான கூட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது நாங்க பதில் சொல்ல வேண்டாங்களா? இப்போ பொதுச் செயலாளர் மிக தெளிவாக உங்கள் ஊடகம் உட்பட எல்லா ஊடகங்களும் திரு மணிகண்டன் ஏன் பாஜக தலைவர்களை திரு இபிஎஸ் விமர்சிக்கல அப்படின்னு கேட்டா, பாஜக வளரலங்க, பூத் கமிட்டிக்கு கூட ஆள் இல்லைங்க, அந்த கட்சிக்கு வாக்கு வங்கியே இல்லைங்க அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிடுறது. அப்புறம் ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க விமர்சிக்கலைன்னா அது தவறாக கட்டமைக்கப்படும் அப்படின்ற இடத்துக்கு வருது. இது ரெண்டுமே முரண்பாடு இல்லையா? இல்ல நீங்க ஒரு தவறான கேள்விதாங்க. பாஜகவை பொதுச் செயலாளர் எங்கே விமர்சிக்கலையே சொல்லுங்க.
தமிழ்நாட்டு புறக்கணித்த கட்சிகள், தமிழ்நாட்டை வஞ்சித்த கட்சிகள் பாஜகவும் காங்கிரஸ் பேசினாங்க இல்லைங்களா? நீங்க பாஜக எங்க பேசுறேன்னு சொல்லுங்க. அதாவதுங்க நீட் உட்பட எல்லா விஷயத்திலும் அவங்க ஒண்ணும் இல்ல, பாஜகவோடு கூட்டு வைத்த போது காவிரி பிரச்சனைக்காக 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினோம் எல்லா ஊர்லயும் பேசுறாங்க இல்லைங்களா? பாஜகவுக்கு ஒத்துதி எல்லாம் இல்ல சார், ஒண்ணும் இல்ல. நீ அமித்ஷா வந்து 21 தேர்தல இல்ல அமித்ஷா வந்து 21 தேர்தல ஐயனாதன் சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா உங்ககிட்ட? ஐயனாதன் சார் ஒரே ஒரு கேள்வி, நீங்க முடக்குனீங்களா இல்லையா, வெளியில வந்து போராடினீங்களா, அது ஒரு விடயம். அது நீங்க அரசியல் பேசுறீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, காவிரி நதிநீர் பிரச்சனை ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா நாங்க தான் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அது அவங்களுடைய அதிமுக பரப்புரையிலையும் வருது. ஆனா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமான காவிரி படுகைக்கு உரிய நீரை கொடுக்கக்கூடிய காவிரி வேளாண்மை வாரியத்தை ஆணையமா மாத்தி மோடி செய்த துரோகத்தை ஏன் பேச அஇஅதிமுக மறுக்கிறது என்றதான் என்னோட கேள்வி. அது எவ்வளவு பெரிய பாதிப்பை நான் வேற யாரா இருந்தா எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம், திரு தம்பிதுரை, திரு அன்வர் ராஜா கடுமையா பேசினாங்க. சார் நீங்க நாடாளுமன்றத்துல குரல் கொடுப்பதும் மக்களுக்கு பாதிப்படுகிற போது அது எதிர்ப்புதான் வேலைங்க. இந்த தேர்தல்ல சொல்லணுங்க, இந்த தேர்தல்ல குறி வச்சு அந்த ஆணையம் சார் இல்ல ஐயா உங்க விவரமா தெரியும், அந்த ஆணையத்தை கூட அமைப்பதற்காக அதிமுக தான் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து கொண்டு வந்தா இல்லைங்களா? அம்மா வந்து எவ்வளவு கடுமையா அதிகாரம் இல்லாத ஆணையமாக ஒரே ஒரு பதில் சொல்லுங்க. இல்ல நான் ஏன் பேசணும்னு நீங்க சொல்றீங்க. பிஜேபி என்ன சொல்றாங்க, பங்காளி கட்சிங்கன்றாங்க. திமுக என்ன சொல்றது, அதை தப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மறைமுக கூட்டணின்றாங்க. அப்ப நாங்க எப்படி சார் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும்? தொண்டர்கள், எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு தலைவரை பத்தியும் ஒரு 50 வருடம் பொன்விழா கண்ட கட்சியை பத்தி பேசும்போது அதுக்கு பதிலடி கொடுக்குறோம். நீங்களே நேர்பட பேசு நிகழ்ச்சியில ஒரு நாள் பேசும்போது மோடியா எடப்பாடியான்னு கேட்பாருன்னு சொன்னீங்க. இத நாங்க எல்லா பரப்புரையில வச்சிருக்கோம் சார். இப்போ சொல்றேன் கேட்பாங்க. அவர் கேட்பாருன்னு தாங்க சொன்னீங்க சார். நானும் பரப்புரையில வச்சிருக்கேன். இபிஎஸ் அதை கேட்பாரு. இல்ல சார், இபிஎஸ் அதை கேட்டு பிரச்சாரம் பண்ணுவாரு. ஜெயலலிதா பாணிய எல்லாருமே கேட்டாங்க. இல்ல சார், ஜெயலலிதா பாணிய திரு எடப்பாடி ஃபாலோ பண்ணுவாரு இந்த எலெக்ஷன்ல சொன்னாங்க. இன்னும் 9 நாள் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. இன்னைக்கு மீண்டும் அவங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. சார் இருக்கோம், நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா திரு எடப்பாடி ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கு, ஒரு அப்ரோச் இருக்கு. அடுத்து அம்மா வந்து அந்த ஆணையத்தை பள்ளி இல்லாத ஆணையம்னு சொன்னாங்க சார். அம்மா வந்து பள்ளி இல்லாத ஆணையம் சொன்னாங்க. நாம பாஜகவுக்கு எதிரான, மோடிக்கு எதிரான பிரச்சார பாணி குறித்து நம்ம பேசுறோம். Taste the Daily.